ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஈஸ்டர் எப்படி போச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸ்டர் அன்னைக்கு 11 o'clock மாஸ் அட்டன் பண்ணோம். சூப்பராக இருந்தது மாஸ். அதுக்கப்புறமா கிறிஸ்டின்ஸில் கிறிஸ்மஸ் எப்படியோ நியூ இயர் எப்படியோ அதே மாதிரி தான் ஈஸ்டரும். ஹோலி தேர்ஸ்டே, குட் ஃப்ரைடே, அப்புறமா ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணுறது நல்லாயிருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்னே சொல்லலாம். கிறிஸ்டின்ஸில் பாவ சங்கீர்த்தனம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதை வந்து ஒப்புரவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வருஷத்தில் ஒரு டைமாவது கிறிஸ்டின்ஸாக இருந்தோம் அப்படின்னா இதை நம்ம பண்ணி ஆகணும். நம்மளோட பாவத்தெல்லாம் சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஃபாதர் வந்து ஜீசஸ் கிட்ட நமக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த வருஷம் பாவ சங்கீர்த்தனம் பண்ணிட்டு ஈஸ்டர் மாஸ் அட்டன் பண்ணோம். மாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈஸ்டர் எக்குன்னு கொடுத்தாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அதில் ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா, சும்மா கூப்பிட்டு கொடுத்தாங்க, வாங்கிக்கோன்னு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் 10 முட்டை வாங்கினேன். இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்து, எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து விஷ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே எங்களுக்கு வந்து 2 o'clock மேலே ஆகிடுச்சு. எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து சர்ச் ரொம்பவே பக்கம்தான், அதனால் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்தே போயிட்டோம். இருந்தாலும் இந்த டைமில் ஒரு சம்பவம் நடந்தது. நான் ஃபேமிலியோடு தான் நடந்து போனேன். ஒரு அத்தை என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு ரோசரி கொடுத்தாங்க. இதை கையில் வச்சுக்கிட்டே இல்லை போகிற அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கேர்லாம் நிறையவே இருந்தது இந்த ப்ரெக்னன்சி டைமில். 6 hours later. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, நைட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் சாப்பிட்டுட்டு பிரியாணி செய்ய போகிறோம். பாருங்கள், ஒருத்தன் மூக்கு பஞ்சராகி உட்காந்துருக்கான். 2 தையல் போட்டு உட்காந்துருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா என்னுடைய அண்ணன் பையன் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான். சரின்ட்டு நான் ஆச்சி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு, எங்கள் ஆச்சி வீடும் எங்கள் வீடும் ரொம்ப தூரம் கிடையாது, ஆப்போசிட்டில் தான் இருக்குது, எதிர்த்த வீடு. அங்கே போய் பார்த்தா என் தங்கச்சி ஒரு பக்கம் உட்காந்துருந்தா. அப்புறம் என்னோடய அண்ணன் பொண்ணு வந்து தனியாக ஒரு சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, விளையாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை செஞ்சு சமைச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் எந்த வேலையும் இல்லையே, அதனால் நான் வீடியோ எடுத்துகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இப்படி தான் செம்ம ஜாலியாக ஃபன்னாக போச்சு. ஈஸ்டர் ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, சிக்கன் 65 பண்ணியிருந்தாங்க. இடையில கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க எல்லாரும், அதனால் கொஞ்சம் மோர் குடித்தோம். எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அத்தை வயிற்றில் என்ன இருக்குது? அண்ணியா? அது எங்க அண்ணி, எங்க அண்ணனோட வீட்டுக்காரி. உன் வயிற்றில் எங்க அண்ணன் வீட்டுக்காரின்னு சொல்லு. தோசையா? ஷான் மாமா வயிற்றில் என்ன இருக்கு? என்னது என்னது என்னது? தொப்பை. உங்க ஐயா வயிற்றுல என்ன இருக்கு? உங்க ஐயா வயிற்றுல என்ன இருக்கு? இட்லி. பாருங்க, இட்லி சாப்பிட்டீங்களா? இட்லியா இருக்கு. எப்பவும் பிரியாணி செய்கிறோம் அப்படின்னாலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பசி எடுத்துரும். இந்த டைம் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. எங்கள் அத்தை சூப்பராக சமைப்பாங்க அண்ட் ரொம்பவே ஸ்பீடாக சமைப்பாங்க. அவங்க கிட்டத்தட்ட 13 வயசுலேருந்து சமைச்சிட்ருக்காங்க. அவங்களுக்குள்ள சுறுசுறுப்பு எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே வராது. அந்த லெவல் சோம்பேறிப்படாமல் செம்மையாக செய்வாங்க. அதை விட ஸ்பீடாக செய்வாங்க, அதுதான் ஹைலைட்டே. கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு கரெக்டாக ஒரு 2 o'clockலாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு அத்தை பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம். இந்த ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். செம்மையாக இருக்கும் எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதெல்லாம். எனக்கு வந்து தனியாக நான் உட்காந்து சாப்பிட்டேன்னா எனக்கு சாப்பாடு வந்து கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். இதே கூட்டத்தோடு உட்காந்து சாப்பிடும்போது, பேசிகிட்டே சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு இறங்கும். நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அடிக்கிற வெயிலுக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டோம் பாருங்கள். வேறு லெவல் சொர்க்கம் அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி தான் எங்களோட ஈஸ்டர் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.